Yeshua, 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 Emmanuel, Emmanuel, Emmanuel. Thank you, Jesus. Hallelujah, Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுக்கிற இந்த நேரத்தில் தானே கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை கொண்ட ஒரு பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும்படி உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களை சுற்றிலும் என் இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பு உங்கள் மேல் இருக்க இந்த ஜெபத்தை ஆழமாய் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டு வல்லமையையும் பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் பாதுகாப்பு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் விடுதலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் நித்திய மீட்பு இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தான் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்படுகிற பொழுதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்களாக நீங்கள் மாற முடியும். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்குள் வருகிற பொழுதுதான் உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம், சுகம், பலன் உண்டாகிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் முழுவதுமாக உங்களை ஆட்கொள்ளட்டும். நிச்சயமாகவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் இரத்தம் உங்களை முழுவதுமாக அது உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களை அது சுத்திகரிக்கும், உங்கள் பாவங்களை கழுவும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், உங்களை நீதிமானாய் மாற்றும். தேவ சமூகத்துக்கு முன்பதாக நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்களுக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு பதில் உண்டாகும். ஏனென்றால் நாம் தைரியமாக கிருபாசன தண்டையில் நின்று அந்த உன்னத தேவனை நோக்கி அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை வாங்கி தருகிறது இந்த இரத்தம். இந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டுதான் நம்மை சுற்றி இருக்கிற இந்த இரத்தம் பிதா நம்மை பார்க்கிற பொழுது நாம் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்கிற அந்த திரையின் வழியாகத்தான் பிதா நம்மை பார்த்து ஆசீர்வதிக்க முடிகிறது. இந்த இரத்தம் எப்பொழுதெல்லாம் உங்களை சூழ்ந்து கொள்ளுமோ, எப்பொழுதெல்லாம் இயேசுவின் இரத்தம் உங்களை சூழ்ந்து இருக்குமோ, அப்பொழுது உங்களை சுற்றிலும் எவ்வளவு பெரிய பிசாசின் தந்திரங்கள் எழும்பி வந்தாலும், எப்படிப்பட்ட மந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாக செய்யப்பட்டாலும் ஒன்றும் வாய்க்காதே போகும், எதுவும் பலிக்காதே போகும். இரத்தத்தை தாண்டி உங்களுக்குள், உங்கள் வீட்டுக்குள், நீங்கள் இருக்கும் இடத்திற்குள் எந்த பிசாசின் கிரியைகளும் வர முடியாது. எந்த பொல்லாப்பும் உங்களை நெருங்க முடியாது. எந்த வாதையும் உங்களை அணுக முடியாது. காரணம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் முழுவதுமாக உங்களை அது பாதுகாக்கிறது. பாதுகாக்கும் இயேசுவின் இரத்தம் அது. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே விடுதலையை காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது. இந்த இரத்தத்தை வைத்து நாம் தியானிக்கிற பொழுது, இயேசுவின் இரத்தத்தை பேசுகிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்குகின்றன, பாதாளம் நடுங்குகிறது. இயேசுவின் இரத்தம் வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான
நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டுமாம். நான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு உங்களுக்குள் வருகிற பொழுது விடுதலையை காண முடியும். தேங்க்யூ ஜீசஸ். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இருக்கிறது என்று எபேசியர் 1:7 வாசிக்கிறோம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இரத்தம் உங்களை தொடட்டும். இயேசுவின் இரத்தம் உங்களை நிரப்பட்டும். பரிசுத்த இரத்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினாராம். வெள்ளாட்டு கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தன மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை. ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்முடைய மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறது. Thank you Jesus. Hallelujah. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு இப்பொழுதும் தைரியம் உண்டாகி இருக்கிறதா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த இரத்தம் உங்களை சூழ்ந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தைரியமாக இருங்கள். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பில்லி சூனியமும் ஏவல் பிசாசுகளும் எப்படிப்பட்ட சத்துருவின் தந்திரங்களும் உங்களுக்கு விரோதமாக செயல்பட முடியாது என்பதை விசுவாசியுங்கள். இந்த நேரத்தில் எபிரேயர் 10:20 சொல்லுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசினை ஜெயித்தார்கள். பிசாசினை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 நாம் வாசிக்கிறோமே. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறதா? நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று லேவியர் 17:11 வாசிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் அது ஜெயம் கொடுக்கக்கூடியது, நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடியது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் அது தெளிக்கப்படட்டும் இப்பொழுது. ரிமா ஷாபா லாபரா கலாதியான் சுனதி ரிமோ ஷிபிலிரி கலாதியான் சுனதிபி. பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன்.
வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று யோவான் எழுதுகிறார். பாருங்கள், இயேசுவின் இரத்தம் ஜெயம் உண்டாக்குகிறதா? Thank you Jesus. Hallelujah. பொல்லாங்கனை நாம் ஜெயிக்கிறோம். காரணம், கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அது உங்களை சுற்றிலும் பாதுகாப்பது மாத்திரமல்ல, உங்கள் சரீரத்திலும் அவருடைய இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே. Thank you Holy Spirit. உண்மையாகவே கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நாம் அநேக நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் முழு பாவங்களை, நம்முடைய பாவ அழுக்கை அது முழுவதுமாக அது கழுவி எடுக்கிறது. அநேகருக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது அநேகருக்காக சிந்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது என்று இயேசு தம்முடைய சீஷரிடத்திலே அவர் பேசினார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த இரத்தம் நம்மை முழுவதுமாக சுத்திகரிக்கும். ஒருவேளை பாவ உணர்வுக்குள்ள நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் ஒன்றை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தம் என் பாவங்கள் ஒன்றுமில்லாதபடி, ஒரு பாவம் கூட, ஒரு குற்றம், பாவத்துக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு எதுவுமே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இந்த இரத்தம் முழுவதுமாக என்னை கழுவி சுத்தப்படுத்தும் என்பதை விசுவாசியுங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று எபிரேயர் நிருபம் 9:22 வாசிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சமும் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6:54 மற்றும் 55 வசனத்திலே இயேசு முழக்கமிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்து இயேசு சொன்னார் பாருங்கள், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இதை இயேசு கிறிஸ்து சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு விசுவாசத்தை கண்டாராம். திமிர்வாதனைக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. Thank you Jesus. பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் இயேசுவின் இரத்தத்திற்கு உண்டு. அதிகாரம் பெற்றவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, குற்றமற்ற மனசாட்சியை கொடுப்பது கூட இயேசுவின் இரத்தம் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை அது சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று வாசித்தோமே. ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் அண்டையும் நீங்கள் வந்து சேர்ந்தீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய இரத்தத்தினால் சூழப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது. இரத்தம் ஜீவனுக்கு சமானமும். ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாம்சத்தின் உயிரும் அதன் இரத்தம்தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன் என்று லேவியராகமம் 17 வாசிக்கிறோம். எஸ்,
ஹல்லேலூயா. அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். இயேசு கிறிஸ்து தோட்டத்தில் சிந்திய ரத்தம், சிலுவையில் சிந்திய ரத்தம், மரணத்துக்கு பின்பு சிந்திய ரத்தம். பிரியமானவர்களே, இவைகளின் ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை பற்றி நாம் ஆழமாக தியானிக்கிற இந்த நேரத்திலே தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும், தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வாசம் செய்யும். Thank you Jesus. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களை. இந்த மூன்று பேரும் ஒன்றாய் இருக்கிறார்களா? பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, அது ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை. இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுதான். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினால் மாத்திரமல்ல, இரத்தத்தினாலும் ஜலத்தினாலும் வந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினாராம். அவர் விழாவிலே ஈட்டியால் குத்தின பொழுது அங்கிருந்து ஜலமும் இரத்தமும் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இரத்தத்தோடு ஜலம், அதாவது நீர் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். Thank you Holy Spirit. இப்பொழுதே ஒரு மகிமை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படட்டும் அப்பா. எந்தெந்த போராட்டத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் கிரியைகளிலே பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு மேலும் இப்பொழுது ஹல்லேலூயா ஊற்றப்படுவதாக. சுவாமி, யாரெல்லாம் விசுவாசித்து, ஐயோ இயேசுவே, என் பாவங்கள், என் மீறுதல்கள் எவ்வளவா இருக்கிறது, நான் இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்முடைய இரத்தம் என்னை கழுவட்டும் என்று சொல்லி இப்பொழுது உன்னதனை நோக்கி பார்க்கிற உங்கள் மேல் இயேசுவின் இரத்தம் வந்து விழும். உங்கள் பாவங்கள் கழுவப்படும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்பொழுது இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவ கடவுது. உச்சி முதல் பாதம் வரைக்கும் இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவட்டும், கழுவட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை இந்த நாளிலே நீங்கள் அனுபவிப்பீர்களாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய ஹல்லேலூயா உள்ளமும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படட்டும் அப்பா. பாவம் நிறைந்த உள்ளங்கள், இருதயங்கள் கழுவப்படட்டும், எண்ணங்கள் கழுவப்படட்டும், சிந்தனைகள் கழுவப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது பிள்ளைகளின் பாவங்களை கழுவட்டும் அப்பா. தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்து பிதாவுக்கு முன்பதாக நின்று அப்பா, பிதாவே என்று கூப்பிட்டு அற்புதங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதான சூழ்நிலை இந்த நேரத்தில் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை சுற்றிலும் இயேசுவின் இரத்தம் இப்பொழுது தெளிக்கப்பட கடவுது. நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை இப்பொழுதும் இதை கேட்கிற உங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே நான் பூசுகிறேன். இப்பொழுது உங்கள் வீட்டின் நிலைக்கால்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே நான் தெளிக்கிறேன். இப்பொழுது அவருடைய இரத்தத்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாக நான் தெளிக்கிறேன். அவருடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கட்டும். எப்படிப்பட்ட பில்லி சூனியங்கள், ஏவல் பிசாசுகள் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும் என்று சொன்னால், இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் தானே சகல கிரியைகளும் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. அவருடைய இரத்தம் முழுவதும் உங்கள் வீடுகளை பாதுகாக்கும். பூசப்பட்ட இரத்தத்தை காண்கிற பொழுது பிசாசானவன் விலகி போகிறான், சங்காரதூதன் விலகி போகிறான். உங்கள் வீட்டுக்குள் வியாதிகள் வர முடியாது, உங்கள் வீட்டுக்குள் பலவீனங்கள் வர முடியாது, உங்கள் வீட்டுக்குள் பிசாசின் கிரியைகள் வர முடியாது, சத்துருவின் தந்திரங்கள் வர முடியாது, எப்படிப்பட்ட மந்திரமும் உங்கள் வீட்டுக்குள் நுழையாது. ரிபோ ஷக்தல ரிதிலிபா மௌ ஷக்தலதி மிஷுத்தல ரதியங்குனதி லெபரா
இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு மேலும் அப்பா, ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுவதாக சுவாமி. பாதுகாக்கும் இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே மகிமை வெளிப்படட்டும் அப்பா. அல்லேலூயா. வியாபாரத்தில வெற்றி இனி உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களில் ஒரு வெற்றி, ஜெயம், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இனி உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். இயேசுவின் இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது பாதுகாக்கட்டும். இப்பொழுதே அற்புத இரத்தம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின கடைசி சொட்டு இரத்தத்தின் வல்லமையும் இப்பொழுது வெளிப்பட கடவுது. தேவ மகிமை ஒவ்வொரு மேலும் இப்பொழுது ஊற்றப்பட கடவுது. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த இரத்தத்தை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே சத்துருக்களின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் அப்பா. யாருக்கு விரோதமாக யார் என்ன செய்திருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் இரத்தம் முழுவதுமாக சத்துருடைய கிரியைகளை அது அழிக்க கடவுது, அழிக்க கடவுது. ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கிற முடவர்கள் எழுந்து நடப்பார்களாக, ஊமையர்கள் பேசுவார்களாக. ஹல்லேலூயா. குருட்டு கண்களுக்குள்ள பார்வை உண்டாகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், இரத்த சம்பந்தமான எந்த வியாதிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக்கப்பட கடவுது. கேன்சர் சரீரத்தை விட்டு விலகி போக கடவுது. கிட்னி இயேசுவின் நாமத்தினாலே சீராக செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்பு மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தில் சீராக செயல்பட கடவுது. எப்படிப்பட்ட பலவீனங்களும் எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நான் பேசுகிறேன். இயேசுவின் இரத்தம் இப்பொழுதே பிள்ளைகளை சுத்திகரிக்கட்டும் அப்பா. வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டுமே அப்பா. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ராஜா, அந்த நேரம் சொல்லும் அப்பா. இயேசுவே, உம்முடைய இரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா அது தொடட்டும். இந்த இரத்தத்தின் வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி. பிசாசுகள் விலகி ஓட கடவுது. சத்துருக்கள் இனி வெட்கப்பட்டு போக கடவுது. என் தேவ ஆவியானவர் வல்லமையா இந்த நேரத்திலே நீர் இறங்குவீராக அப்பா. இந்த இரத்தத்தை குறித்து தியானித்து ஜெபிக்கிற அந்த நேரத்தில் தானே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் காணக்கூடிய ஹல்லேலூயா இருள்கள் நீங்கி போகட்டும். அந்தகார கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி, செழிக்க முடியாதபடி, ஹல்லேலூயா மீதம் எடுக்க முடியாதபடி அப்பா, இவர்கள் சம்பாதிக்கிற வருமானங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் இரத்தத்தை உறிஞ்சு கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா பலவீனப்படுத்துகிற எந்த பிசாசுகளும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நான் பேசுகிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் இரத்தத்தினாலே. இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை இப்பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய சரீரத்திலும் அசுத்த ஆவிகள் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால், அசுத்த ஆவின் கிரியைகள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், எப்படிப்பட்ட பிசாசுகளும் வெளியேற கடவுது. Out in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். கேட்கிற பிசாசை உன்மேல் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அப்பாலே போ சாத்தானே. வீடுகளில் இருந்து வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய சரீரத்திலிருந்து வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்திலே எந்த இடத்துல நீ மறைந்திருந்தாலும் சரி, இனி உன் கிரியைகள் பலிக்காது, உன் தந்திரம் பலிக்காது, உன் செயல்கள் இனி செயல்படாது, உன் காரியம் இனி வாய்க்காது. காரணம், இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுகிறார். ஆக பிசாசே, உன் கிரியைகள் ஒருபோதும் இனி பிள்ளைகள் மேல் பலிக்காது. ஹல்லேலூயா. இனி நீ தோற்று போனாய், இனி நீ தோற்று போனாய். இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். பிசாசே, நீ தோற்று போனாய். இனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகும், உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும். அருவருப்பின் ஆவிகள், அசுத்தாவிகள், விபச்சாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய விபச்சார எண்ணங்களை கொடுத்து ஓரின சேர்க்கைகளை உண்டு பண்ணுகிற, அருவருப்பான சரீர இச்சைகளை உற்பத்தி செய்கிற எந்த பிசாசுகளும் இனி சரீரத்தை ஒட்டி இருக்க முடியாது, சரீரத்தை பற்றி பிடித்து நிற்க முடியாது. காரணம், நான் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை வீசுகிறேன், உன்மேல இயேசுவின் இரத்தத்தை நிலைக்காலில் பூசுகிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசுவின் இரத்தம்
இப்பொழுது விழட்டும் அப்பா. ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. அருவருப்பின் ஆவிகள், பொல்லாத பிசாசுகள், குடும்பங்களை கெடுக்கிற ஆவிகள், உறவுகளை பிரிக்கிற பிசாசுகள் இனி ஒருபோதும் நிற்க முடியாது. இனி ஒருபோதும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அந்த இடத்துல தரித்து நிற்க முடியாது. இந்த ஜெப சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் இயேசுவின் இரத்தத்தின் பெரும் துளிகள் வந்து விழும். இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவியே, உன்மேல் இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை உன்மேல் நான் தெளிக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை உன்மேல் இப்பொழுது நான் தெளிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் அக்கினி உன்மேல் இறங்கும். இயேசுவி கிறிஸ்துவின் வல்லமை உன்மேல் ஊற்றப்படும். உன்னதத்தில் ஒரு மகிமை உன்னை பட்சிக்கும். பிசாசே, பிள்ளைகளை விட்டு விலகி ஓடு இயேசுவின் நாமத்தினாலே. தரித்திர ஆவியே, இயேசுவின் நாமத்திலே வெளியேறு. கடன் பாரங்கள், கடன் பிரச்சனைகளை கொண்டு போய் விடுகிற பொல்லாத ஆவியே, இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது சுகமாக கடவுது. இயேசுவின் இரத்தத்தை அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேல் நான் தெளிக்கிறேன் அப்பா. பிசாசினால் வந்த வியாதிகள், பிசாசானவன் கொடுத்த பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால், விலையேறப்பட்ட அந்த இரத்தத்தால் இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை. இயேசுவின் இரத்தத்தால் விடுதலை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு விடுதலை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து சொல்லுங்க. அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க பிரியமானவர்களே. விடுதலை இப்பொழுது உங்களுக்கு உண்டாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவுகிறது. அந்த பரிசுத்தம் உள்ள இரத்தம், நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மேல் அந்த இரத்தம் இப்பொழுது விழும். இரத்தத்தின் பெருந்துளி அவர்கள் மேல் விழும். ஒரு சொட்டு இரத்தம் போதுங்க, ஒரு துளி இரத்தம் போதும். ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேறப்பெற்றது, வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. இப்பொழுதே அந்த இரத்தத்தின் பெருந்துளிகள் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் விழுவதற்காக நன்றி. நான் விசுவாசிக்கிறேன். வீட்டின் நிலைக்காலில் இயேசுவின் இரத்தம் விழட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கணவர் மேல இயேசுவின் இரத்தம் விழட்டும். மனைவி மேல இயேசுவின் இரத்தத்தின் பெருந்துளி விழட்டும். பிள்ளைகள் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பெருந்துளிகள் விழட்டும் அப்பா. பெற்றோர்கள் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் பெருந்துளிகள் இப்பொழுது விழட்டும். வியாபாரத்தின் மீது இயேசுவின் இரத்தத்தின் பெருந்துளிகள் விழட்டும் இப்பொழுது. ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய பிரயாணத்துல, ஹல்லேலூயா, பிள்ளைகள் போகிற இடத்துல, படிக்கிற இடத்துல அப்பா, ஹல்லேலூயா, அப்பா, வியாபாரம் செய்யற இடத்துல, இன்னும் அப்பா உம்முடைய பிள்ளைகள் வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுதும் இதை கேட்ட ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் மேல் என் இயேசுவின் இரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். இந்த இரத்தத்தினாலே நீங்கள் சுத்தமானீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். இந்த இரத்தத்தினாலே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். இனி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றம், பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்திலே விலகி போகட்டும். எப்படிப்பட்ட இருளின் அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை விட்டு இப்பொழுது விலகி போகும். எப்படிப்பட்ட இருளின் கிரியைகளும் இயேசுவின் இரத்தம் இதை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது வல்லமையுள்ள இரத்தம் உங்கள் மேல் விழுகிறது. வல்லமையுள்ள இரத்தம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. அநேகர் இதை கேட்டு நீங்கள் விடுதலை ஆவீர்கள். காரணம், அவருடைய மகிமையை நீண்டு நான் ஜெபிக்கிறேன். அவருடைய மகிமையின் பிரகாசம் உங்க மேல அது வீசும் இயேசுவின் நாமத்தினாலே. என் கிறிஸ்து இயேசுவின் முகத்தின் அந்த பிரசன்னமான அந்த ஒளி, அந்த வெளிச்சம் உங்கள் மேல் வீசுகிறது இப்பொழுது. ஹல்லேலூயா. நீங்கள் சுத்தமாவீர்கள். நீங்கள் சுத்தமாவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்தமாகிறீர்கள் பிரியமானவர்களே. உங்களை பிடித்து இருக்கிற பீடைகள் இனி வெளியேறுகிறது. உங்களை பிடித்த அவமானங்கள் உங்களை விட்டு இனி நீங்கி போகும். உங்களை சுற்றி இருக்கிற பிசாசுகள் இனி உங்களை விட்டு விலகி போகும். இதுவரை உங்களை பயமுறுத்தின பிசாசுகள் இனி உங்க அருகிலே நிற்க முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசும் உங்களை விட்டு விலகி போகும். காரணம், இந்த ஜெபம் போகிற இடத்துல விடுதலை உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியானவர் அவர் வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியத்தோடு அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றுக்கும் கவலைப்படாது, தைரியமாக நில்லுங்கள். இனி அவருடைய இரத்தம் உங்களை பாதுகாக்கும். இனி ஒரு சாபமும் இராது. எஸ், உங்க குடும்பத்துல இனி மேன்மை உண்டாகும். இனி உங்க குடும்பத்துல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, குறைந்த வயதில் ஆண்கள் மரிக்க மாட்டாங்க. இனி உங்க குடும்பத்துல ஹல்லேலூயா வியாதிகள் உங்களை அணுகாது. இனி உங்க குடும்பத்துல ஹல்லேலூயா பிள்ளைகள் செழிப்பார்கள்.
இனி உங்க குடும்பத்துல காணக்கூடிய தரித்திரங்கள் நீங்கி போகும். இனி ஒரு சாபமும் இல்லை என்று என் இயேசு இந்த ஜெபத்தின் முடிவிலே பாருங்கள் அவர் சொல்லுகிறார். ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில இனி விடுதலையை காண்பீர்கள். விசுவாசத்தோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவையிலே உங்களுக்காகவே இரத்தம் சிந்தி மரித்த அந்த உன்னதமான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் மரித்து 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த இயேசு. மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பாதாளம் அவரை நெருங்க முடியவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பாதாளத்துக்கே சென்று சுவிசேஷம் சொன்னவர். உன்னதத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். இப்பொழுதும் நமக்காக மீண்டும் வருவார். எத்தனை பேர் நீங்கள் இதை விசுவாசித்து இந்த ஜெபத்திலே என்னோடு இணைந்து நிற்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை காண்பீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையிலே அது பாதுகாத்து உங்களை வழி நடத்தி உங்களை மேன்மைப்படுத்தி பிதாவுக்கு முன்பதாக உங்களை பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக நிறுத்தி என்றென்றைக்கும் உங்களை மகிமையினால அது முடிசூட்டும் என்று சொல்லி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.